சீராக்க ஞானம் அதிகாரம் 12 நன்மை செய்யும் முறை. நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய். உன் நற்செயல்களுக்கு நன்றி பெறுவாய். இறைப்பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். தீமையில் விடாப்பிடியாய் இருப்போருக்கு நன்மை பிறவாது. தர்மம் செய்யாதோருக்கு அவ்வாறே நிகழும். இறைப்பற்றுள்ளோருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. நலிவுற்றோருக்கு நன்மை செய், இறைப்பற்றில்லாதோருக்கு கொடாதே. அவர்களுக்குரிய உணவை கூட நிறுத்திவை, அவர்களுக்கு அதை அளிக்காதே. அதை கொண்டே அவர்கள் உன்னை வீழ்த்த நேரிடும். நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் கைமாறாக அவற்றை போல் 2 மடங்கு தீமை அடைவாய். உன்னத இறைவனும் பாவிகளை வெறுக்கிறார், இறைப்பற்றில்லாதோரை ஒருக்கிறார். நல்லாருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. நல்ல தீய நண்பர்கள். இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது, துன்பத்தில் உன் பகைவனை கண்டு கொள்ள முடியும். ஒருவரது உயர்வு அவருடைய பகைவருக்கு வருத்தம் தரும், அவரது தாழ்வு நண்பரையும் விலக செய்யும். ஒரு காலம் உன் பகைவரை நம்பாதே, அவர்களின் தீய குணம் செம்பல் பிடித்த களிம்பு போன்றது. அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டாலும் இச்சகம் பேசினாலும் அவர்களை குறித்து விழிப்பாயிருந்து உன்னையே காத்துக்கொள். கண்ணாடியை துடைப்போர் போன்று அவர்களிடம் நடந்து கொள், அது முழுதும் கரைப்படவில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். உன் எதிரிகளை உன் அருகில் நிற்க விடாதே, அவர்கள் உன்னை வீழ்த்தி உன் இடத்தை கைப்பற்றி கொள்ளலாம். உன் வலப்புறத்திலும் அவர்களை அமர்த்தாதே, உன் இருக்கையை பறிக்க தேடலாம். நான் சொன்னதெல்லாம் உண்மை என இறுதியில் உணர்வாய். என் சொற்கள் உன்னை உறுத்திக் கொண்டே இருக்கும். பாம்பாட்டியை பாம்பு கடித்து விட்டால் யாரே அவருக்கு இறங்குவார்? காட்டு விலங்குகளின் அருகில் செல்வோர் மீது யாரே பரிவு காட்டுவர்? அவ்வாறே பாவிகளோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய பாவங்களிலும் ஈடுபாடு காட்டுவோர் மீது யாரே இரக்கம் காட்டுவர்? சிறிது நேரம் அவர்கள் உன்னுடன் உறவாடுவார்கள், நீ தடுமாற நேர்ந்தால் உன்னை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். பகைவர் உதட்டில் தேன் ஒழுக பேசுவர், உள்ளத்திலோ உனக்கு குழிப்பறிக்க திட்டமிடுவர். உனக்கு முன் கண்ணீர் சிந்துவர், வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களது கொலை வெறி அடங்காது. உனக்கு துன்பம் நேர்ந்தால் அங்கே உனக்கு முன் அவர்களை காண்பாய். உனக்கு உதவி செய்வது போல் உன் காலை இடறி விடுவர். அவர்கள் தங்களது முகப்பொலிவை மாற்றிக்கொண்டு எள்ளி நகையாடும்படி தலையாட்டுவர், கை கொட்டுவர், புரளிகளை பரப்புவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.